கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதான நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அளிக்கிறோம். இந்த நாளின் தியான பகுதி ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2 முதல் 8 வசனங்கள். ஆகாய் 1 அதிகாரம் 2 முதல் 8 வசனங்கள். தியான வசனம் 6 வசனம். ஆகாய் 1 அதிகாரம் 6 வசனம். நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த 1-2 நாட்களாக நீங்களே அந்த ஆலயம் என்பதை குறித்து தியானிக்க ஆண்டவர் நமக்கு பலன் கொடுத்து வருகிறார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்று கூறிக்கொண்டு அதை குறித்து நிர்விசாரமாய் இருந்த தேவ ஜனங்களை தேவன் எவ்விதமாய் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு தட்டி எழுப்பினார் என்பதை இந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். அவர்கள் தங்கள் வழிகளை சீர்தூக்கி பார்த்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்தால் தாங்கள் இழந்து போன தேவ மகிமையை திரும்ப பெற்றுக்கொள்வதோடு அதை பார்க்கிலும் பெரிதான மகிமையை கண்டடையலாம் என்பதை ஆண்டவராகிய கர்த்தர் தொடர்ந்து அவர்களுக்கு உணர்த்துகிறதை 6 முதல் 8 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். 6 வசனத்திலே நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை என்று சொல்லுகிறார். நீ ஆடை அணிந்திருக்கிறாய், ஆனால் குளிரில் ஆடிக்கொண்டிருக்கிறாய். நீ அணிந்திருக்கிற ஆடை குளிருக்கு ஒத்ததானதாக இல்லை. உன்னை மென்மேலும் இன்னும் ஆட்டம் காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. உன்னை வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பூமிக்குரிய வஸ்திரங்கள் நமக்கு அவசியமானவைதான். அவற்றை பார்க்கிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற உனக்கும் எனக்கும் நாம் நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் தரித்திருக்க வேண்டிய ஆவிக்குரிய வஸ்திரங்களுக்கு நீங்களும் நானும் அதிக முக்கியத்துவம் செலுத்த வேண்டும் என்பதை தேவன் இந்த பகுதியிலே நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். எசாயா 61:10 சொல்கிறது, அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் என்பதாக குறிப்பிடுகிறார். நாம் அணிந்து கொள்ள வேண்டிய பலவிதமான ஆவிக்குரிய வஸ்திரங்களை குறித்து வேதாகமம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நீங்கள் மனத்தாண்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்பதாக பேதுரு தன்னுடைய 1 நிருபம் 5 அதிகாரம் 5 வசனத்திலே குறிப்பிடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணபரியந்தம் தம்மைத்தாமே தாழ்த்தினார். அவர் தம்முடைய ஜீவிய காலமெல்லாம் மனத்தாழ்மையை அணிந்திருந்தார். ஆகையினாலே அவர் எல்லா வானங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். நீங்களும் நானும் எப்பொழுதும் மனத்தாழ்மையை வஸ்திரமாக அணிந்திருக்கிறவர்களாக இருக்கிறோமா? நாம் கிறிஸ்துவின் தாழ்மையை அடைந்து கொள்ளாவிடில் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது என்பதை தேவனுடைய பிள்ளையே நீ நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 35:13, அவர்கள் வியாதியாய் இருந்தபோது ரெட்டு என் உடுப்பாய் இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன் என்பதாக சொல்லுகிறார். உபவாசித்து ஜெபிப்பது கூட ஒரு ஆவிக்குரிய வஸ்திரமாக இங்கே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டு தேவ மனிதனாகிய தாவீது மற்றவர்களுடைய சுகநலனுக்காக உபவாசித்து ஜெபித்திருந்திருப்பார் என்றால், புதிய ஏற்பாட்டின் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாக அப்படி ஜெபிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் உபவாச ஜெப ஜீவியம் எவ்வாறு இருக்கிறது? அடுத்த வாரத்திலே நாம் நம்முடைய இந்த ஆண்டிற்கான லெந்து காலத்தை துவங்க இருக்கிறோம். உபவாச நாட்கள். இந்த உபவாச நாட்கள் ஒருவேளை நான் எதற்காக உபவாசிக்கிறேன், எதற்காக ஜெபிக்கிறேன் என்பதை உணர்ந்து அறிந்து புரிந்து நாம் ஜெபித்து உபவாசிப்போம் என்றால் அதிக ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசாயா குறிப்பிடுகின்ற பொழுது 59 அதிகாரம் 17 வசனத்திலே தேவன் வைராக்கியத்தை சால்வையாக பொறுத்து கொண்டார் என்பதாக குறிப்பிடுகிறார். நம் தேவனைப் போலவே நீங்களும் நானும் பரிசுத்தத்திற்கான வைராக்கியம் உள்ளவர்களாக, அந்த வைராக்கியத்தை அணிந்து கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் சீயோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் மகா வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார் என்பதாக சகரியா 1 அதிகாரம் 14 வசனத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. என்னை அருமையான சகோதரனே, சகோதரியே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவ்விதமாகவே சத்தியத்திற்காக, அதாவது சீயோன், புதிய எருசலேம் ஆகியவற்றை பற்றிய பூரண உபதேசத்தை குறித்து வைராக்கியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
நித்தியத்தில் நாம் சென்றடைய வேண்டிய அந்த குறிப்பிட்ட இலக்கை குறித்த நிச்சயம் உள்ளவர்களாக அதனை அடைந்து கொள்ளும்படி நாம் அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல தேவ வைராக்கியத்தோடும் நேச வைராக்கியத்தோடும் ஆசையாக நம்முடைய ஓட்டத்தை தொடர வேண்டும். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும் என்பதாக அங்கே நாம் ஆவியானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆவிக்குரிய பிரகாரமாக வெண்வஸ்திரம் என்பது வெற்றி வாழ்க்கையை குறிக்கின்ற ஒரு சொற்றொடராக இருக்கிறது. நாம் புறம்பாக வெண்வஸ்திரம் தரித்திருப்பதை பார்க்கிலும் உள்ளாக ஜெய ஜீவியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியதே அதிக முக்கியமானதாகும் என்பதை இது நமக்கு வெளிப்படுத்துகிறது. நாம் நம்முடைய வாழ்நாளெல்லாம் நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தை நாம் வஸ்திரமாக அணிந்திருக்க வேண்டும். சங்கீதம் 45:13 நாம் பார்க்கிறோம், மணவாட்டி அணிந்திருக்க வேண்டிய பல வஸ்திரங்களுள் ஒரு வஸ்திரத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அவள் உடை பொற்சரிகையாயிருக்கிறது என்பதாக வாசிக்கிறோம். பொன் விசுவாசத்தை குறிக்கிறது. பொற்சரிகை என்பது மகா பரிசுத்த விசுவாசத்தை குறிக்கிறது. நாம் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இந்த விசுவாசம் இன்றியமையாததாக இருக்கிறது. லூக்கா 18:8 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்பதாக கேட்கிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்பதாக குறிப்பிடுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் என்பதாக 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. பரிசுத்தவான்களின் நீதிகளே என்பது பரிசுத்தவான்களின் நீதியான கிரியைகளே என வேறொரு மொழிபெயர்ப்பிலே நாம் வாசிக்கிறோம். இந்த வேத பகுதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் என்பது பரிசுத்தவான்களின் நீதி கிரியைகளை குறிக்கிறது. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் அவள் உடை பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது, வருங்காலத்தை பற்றி மகிழுகிறாள் என்று மணவாட்டியை குறித்து நாம் வாசிக்கிறோம். வருங்காலம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறிக்கின்ற ஒரு சொற்றொடர். பலமும் அலங்காரமும் நம்முடைய உடையாக இருக்கும்படியாக நாம் அவருடைய வருகையிலே தேவ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கையினால் எப்பொழுதும் நிறையப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படியானால் கிறிஸ்துவின் நாளிலே அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்பதாக ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 2 மற்றும் 5ஆம் வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது. அந்த நம்பிக்கையிலே நாம் களிகூற வேண்டும் என்பதாக ரோமர் 12:12 குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரனே சகோதரியே, அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே கூறப்பட்டுள்ளவை யாவும் கிறிஸ்துவின் மணவாட்டிக்குரிய வஸ்திரங்களாகும். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை மணவாட்டியாகிய நீயும் நானும் சந்திப்பதற்கு இந்த வஸ்திரங்கள், அணிந்து கொள்ள வேண்டிய வஸ்திரங்கள் மிக அவசியம். நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த வஸ்திரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை தேவன் நமக்கு உணர்த்துகிறார். இவ்வித ஆவிக்குரிய வஸ்திரங்களை தரித்து கொண்டு உள்ளாக பூரண மகிமையுள்ளவர்களாக வெளிப்படுத்தல் 21:2 சொல்வதைப் போல தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல நீங்களும் நானும் நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்படுவோமா? நாம் ஆயத்தப்படாமல் இருப்போம் என்றால் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நாம் பரிதாபத்திற்கு அல்ல, பரிபூரணத்தை அடைந்தவர்களாக நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நம்மை ஒப்படைப்போம். செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தேவரீர் உணர்த்துகிற ஆவிக்குரிய வஸ்திரங்களை தரித்து கொண்டு உள்ளாக பூரண மகிமையுள்ளவர்களாக ஆண்டவரே, எங்களுடைய மணவாளனாகி உமக்காக நாங்கள் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டிகளாக உம்மை சந்திக்க ஆயத்தப்படும்படியாக எங்களுடைய ஆயத்தத்தில் எந்த குறைவுகளும் இருந்தாலும் அவைகளை நிவர்த்தி செய்து ஆண்டவரே, நாங்கள் விழுந்து விடாதபடி இருக்க உம்முடைய பூரண கிருபையினால் என்னையும் எங்களையும் வழிநடத்தும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.